ஒருத்தர் 10,00,000 போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் 1,00,000 செலவாகிட்டே இருக்குது. சேல்ஸ் வந்த பாடு இல்லை. இதோ வந்துடும் அதோ வந்துடும் எதிர்பார்க்குறாரு, ஆனால் சேல்ஸே வரல. என்ன ஆகும்? 10 மாதங்கள் கழித்து அந்த 10,00,000 தீந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றும் எக்ஸ்ட்ரா காசை போடணும், இல்லாட்டி பிஸ்னஸை நடத்த முடியாது. சரி, இன்னொருத்தர் அதே 10,00,000 போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் 1,00,000 செலவாகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு 50,000 அவரால் இன்கம் சேல் பண்ண முடியுது. இப்போ என்ன ஆகும்? அப்படியே பிஸ்னஸ் ரன் ஆகும். என்ன ஒரு 20 மாதங்கள் ஆகும் இந்த கேபிட்டல் அப்படியே ட்ரெயின் அவுட் ஆகுறதுக்கு, இல்லையா? சரி, இப்போ மூன்றாவதாக ஒருத்தரை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எல்லாரத்தை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கும். ஒரு 10,00,000 பாட்டு ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதம் 1,00,000 செலவு, ஒரு மாதம் 2,00,000 செலவு, ஒரு மாதம் 50,000 செலவு. அதே போல் வரவு ஒரு மாதம் 10,000, ஒரு மாதம் 2,00,000, ஒரு மாதம் 50,000. ஸோ செலவு மாறிக்கிட்டே இருக்குது, வரவு மாறிக்கிட்டே இருக்குது. 10,00,000 காலி ஆகுது. சரி, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு 5,00,000 போடுறாங்க, அப்புறம் 2,00,000 போடுறாங்க. இப்படியே ஆகிட்டுருக்கு. இப்போ பிஸ்னஸ் ப்ளஸில் போகுதா மைனஸில் போகுதா, போட்ட காசை எடுத்துட்டனா இல்லையானே தெரியாத அளவுக்கு பிஸ்னஸ் கன்ஃபியூஸ்டாக போயிட்டுருக்கு. நிஜமாக இன்றைக்கி நிறைய பேர்த்தோட பிஸ்னஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. பிஸ்னஸ் நல்லா போகணும் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேஜிக் நம்பர் அப்படின்னு நாங்கள் ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம மாதம் பார்க்கணும். பிஎன்எல் பார்த்தா மட்டும் பத்தாது, சேல்ஸை கொண்டு வரணும், இல்லையா? எல்லோரும் இந்தியா மார்ட்டுக்கு காசு கொடுக்குறோம், ஜஸ்ட் டேலுக்கு காசு கொடுக்குறோம். ஒரு வருஷத்தில் எத்தனை லீடு வந்திருக்கு, காஸ்ட் பர் லீட் என்ன, லீடை எப்படி ஃபாலோ பண்ணும், போன வாரம் வந்த லீடை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையான்ற மார்க்கெட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கணும். பிஸ்னஸ்க்கான பட்ஜெட்டிங் இருக்கணும். உங்களுக்கு அடுத்தது உங்களுடைய கிட்ஸ் உங்கள் பிஸ்னஸ் சேரில் உட்கார போகிறாங்க அப்படின்னா டர்ன் ஓவரில் 5% சேலரி அல்லது 15% சேலரி, 8% ரெண்ட்டு, இபி, ஓவர் ஹெட்ஸ், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பட்ஜெட் போட்டு ரன் பண்ணணும். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், கேட்டகரி டு கேட்டகரி இந்த பட்ஜெட் மாறும். ஆனால் உங்கள் பிஸ்னஸ்க்கான சிஸ்டம்ஸை நீங்கள் தான் ஃபைன் டியூன் பண்ணணும். ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ், மார்க்கெட்டிங் சிஸ்டம்ஸ், ரொம்ப முக்கியமாக HR பீப்புள் சிஸ்டம். ஒரு மணி நேரம் ஒரு ஒர்க்கர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ, நல்லா பண்ணுறவங்க இன்றைக்கி கம்பெனியில் பாராட்டப்படுவது இல்லை. எதுவுமே செய்யாமல் அல்லது பர்ஃபெக்டாக ஒர்க்கை பண்ணாதவர்கள் நல்லவங்க மாதிரி அவார்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. நிஜமாலுமே இறங்கி ஓனருக்கோசரம் உண்மையாக வேலை செய்கிறவங்க பாராட்டப்படுறாங்களா? பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸ்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் செக்கிங் பண்ணுறதே வேஸ்ட்டு. சம்பள உயர்வு வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுங்க, ஆனால் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதே வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணுவேன் அப்படின்னா தட்ஸ் நாட் ஹவு இட்ஸ் கோயிங் டு ஒர்க். ஒரு 26 நாள் 8 மணி நேரம் ஒருத்தர் ஒர்க் பண்ணாங்கன்னா 208 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த ஒர்க்கை ரிவார்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி அந்த ஒர்க்கை நீங்கள் ரிவார்ட் பண்ணணும். சரி சார், இதெல்லாம் இப்படியே போனால் என் பிஸ்னஸ் ஒழுங்காக வளராதுன்றது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் இதை நான் சரி செய்வேன். இந்த ஃபினான்ஸ் சிஸ்டம், HR சிஸ்டம்ஸ், மார்க்கெட்டிங் சிஸ்டம்ஸ், இதை சரி பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்கன்னா அருமையான சூப்பரான சிறப்பான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஹோலிஸ்டிக் பிஸ்னஸ் க்ரோத் என்று சொல்லக்கூடிய HBG மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாள் காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடிப்போம். தொழிலதிபருக்கான சரியான ப்ரோக்ராம் இது. நிறைய பேர் உடைய வாண்டட் ரிக்வஸ்ட்னால